அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் 5ஆம் திருநாள் 2 கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ வேத நாராயணர் கருட வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவும் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் சுமார் 800 ஆண்டுகள் பழமையான அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் 3 மூலவர்கள் அருள்பாலிக்கின்றனர். அஷ்டாங்க விமானத்தின் கீழ் சுதை சிற்பமாக சுவாமி ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத அழகிய மன்னாரும், மூலஸ்தானத்தில் வேதவள்ளி குமுதவள்ளி சமேத ஸ்ரீ வேத நாராயணரும், உற்சவராக ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பெருமாள் அருள்பாலிக்கின்றார். சிறப்புகள் வாய்ந்த இந்த திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவம் வைகானச முறைப்படி கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழா நாட்களில் தினமும் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலர் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா கண்டருளினார். 5ஆம் திருநாள் காலையில் உற்சவருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இரவில் உற்சவ மூர்த்திகள் ஸ்ரீ ராஜகோபாலர் மற்றும் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் ஆகியோர் கருட வாகனத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். பக்தர்களின் கோவிந்த கோபால கோஷங்களுடன் குடைவரை வாயிலில் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து 2 கருட வாகனத்திற்கும் திருக்குடைகள் சாற்றப்பட்டு கற்பூர ஹாரத்தி காண்பிக்கப்பட்டு கருட வாகன புறப்பாடு நடைபெற்றது. பிரபந்த கோஷ்டியினர் பிரபந்தம் பாடி முன் செல்ல பெண்கள் கோலாட்டம் அடித்துக் கொண்டும் சிறுவர்கள் பெருமாள் வேடமிட்டபடி ஆடலுடன் பஜனை பாடல்கள் பாடினர். கலையரங்கத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் 2 கருட சேவையை வழிபட்டனர். விழாவின் சிகர நிகழ்வான திருத்தேரோட்டமானது வருகின்ற 2ஆம் தேதி நடைபெறுகின்றது. விழாவின் ஏற்பாடுகளை உபயதாரர்கள், திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்து வருகின்றனர்.